செல்வி, என்னங்க? யார் வந்திருக்கான்னு பாரு. செல்வி, அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. பாட்டி, செல்வி கண்ணு, எப்படி இருக்க பாட்டி? நல்லா இருக்கியாம்மா? பாட்டி உட்காரு. உட்காருமா. முதல்ல நீ உட்காரு. ஏன் கண்ணு இப்படி பண்ணிட்ட? நாங்கெல்லாம் என்ன செத்தா போயிட்டோம்? நம்மளது எவ்வளவு பெரிய குடும்பம். நாங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்கோம். வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு ஒரு வேலைக்காரி மாதிரி வீட்டு வேலையில செஞ்சியாமேம்மா. ஏண்டி, என்கிட்ட கூடவா எதையும் சொல்லாம மறைப்ப? ஒரு போன் கூடவா உன் கையில இல்ல? விடுங்க ஆண்டி, அதான் நான் அப்பவே சொன்னேன்ல, எதுவுமே செல்வியோட தப்பு இல்ல, எல்லாமே என்னோட தப்பு தான். என்னோட குடும்பத்தை கண்மூடித்தனமா நம்பினது என்னோட தப்பு. செல்வி ரொம்ப பாவம், என்னால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா. அவங்க என்ன கொன்னுடுவேன்னு சொல்லியே செல்வியை கொடுமைப்படுத்திருக்காங்க. எனக்காக தான் அவ எல்லா வழியும் அவமானத்தையும் பொறுமையா சகிச்சிட்டு இருந்திருக்கா. ஆனா இனிமே அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வராம நான் பாத்துக்குவேன். அதுக்கு நீங்க எங்க கூட இருந்து உதவி செய்யணும். இப்ப சொல்றீங்களே, ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதுதானே? ஏன் செல்வி கண்ணு எங்க வீட்டுக்கு தாலி பூஜைக்கு வந்தால, அப்பவாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லப்பா. அப்பா பாப்பா பாப்பா, என்ன நடிப்புடா சாமி. அந்த சமயக்காரி இருக்காளே, அவ பேர் என்ன? சந்தியா. அவ நடிப்போம். இந்த மேனமேனுக்கு இருக்காளே, அதான் அந்த மாயாவோட அம்மா, அவளோட சிரிப்போம் பா. இத்தினோடு இருந்துக்குன்னு அந்த மாயா என்ன வேலையெல்லாம் பண்ணி இருக்கா. மாப்பிள, நீங்க அவங்க எல்லாரையும் கூண்டோட போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். அவங்கள என்கிட்ட விட்டுருந்தீங்கன்னா இரும்பு கம்பிய பழுக்க காய்ச்சி காலி இழுத்து விட்டுருப்பேன். சும்மா இருமா. இருடி. விடுங்க பாட்டி, அவங்க கதையெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. இனிமே அவங்க திரும்பி வராத அளவுக்கு நான் பண்ணிட்டேன். இனி உங்களோட பொறுப்பெல்லாம் செல்வி கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராம பாத்துக்கிறது தான். சரியா பாட்டி, இப்பெல்லாம் செல்வி தூக்கத்துல பயப்படுறா, திடீர்னு எந்திரிச்சு அழறா. ஐயோ, அந்த அளவுக்கு அவங்க இவளுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா மாப்ள? போய் கன்சல்ட் பண்ணோம். அது வெறும் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் தானாமா. செல்வி மனசுல பயம் ஆழமா பதிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செல்வி கூட எப்பவுமே இருப்பேன். ஆனா செல்வி என்கிட்ட சொல்ல முடியாத பல விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்ல. உங்களோட அன்பும் ஆதரவும் அவளை முழுக்க முழுக்க பழைய செல்வியாவே மாத்தும். உங்க பொண்ண, ஐ மீன் உங்க பேத்திய உங்க வீட்டுல எப்படி வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி மறுபடியும் செல்வியை சந்தோஷமா மாத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. எங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளை கூட இருந்து பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா மாப்பிள? ஏன் பேத்திய நான் பாத்துக்க மாட்டேனா? ராசாத்தி, உன்ன மாதிரி கொழுன்னு அழகா குழந்தை பிறக்க போது பாரு. என் வேலை முழுசா முடியற வரைக்கும் இந்த பாட்டி உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். ரொம்ப நன்றிங்க மாப்ள. ஏன் அத்த நன்றி எல்லாம் சொல்றீங்க? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என் பொண்ண ஒரு நிமிஷம் கூட விட்டு கொடுக்காம பேசுறீங்க. நாங்க அவ கூட இருந்தா அவளை எவ்வளவு அன்பா பாத்துப்போமோ அதை விட நீங்க அவளை அன்பா பாத்துக்கிறீங்க. கொஞ்சம் பணம் வந்தாலே மாறுற இந்த உலகத்துல கோடி கோடியா சொத்து இருந்தாலும் முதல்ல எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி இன்னமும் நீங்க அன்பா இருக்கீங்க. நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க மாப்பிள்ள. ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் எதுக்கத்த? சொல்லப்போனா நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். உங்களை எப்பவும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். செல்விக்கு துணையா இருந்திருப்பீங்க. சந்தோஷ், இனி நீயும் எங்க பாட்டிக்கு புள்ள மாதிரிதான். இனிமே நாங்க 3 பேரும் சேர்ந்து உன்னை எப்படி பாத்துக்க போறோம்னு பாரு. பாருடா, அம்மாவையும் பாட்டியும் பார்த்த உடனேவே கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு தனி தைரியம் வந்துருது இல்ல? இனிமே இந்த வீடு உங்களோடது. இவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுங்க. என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. கோயில், குளம், ஷாப்பிங் மால், எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாளோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போங்க.
அவ இனிமே உங்களோட பொறுப்பு. நாங்க இருக்கோம் மாப்பிள. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்ல. உங்க புள்ள உங்கள மாதிரியே அழகா கொழு கொழுன்னு பிறப்பான். பாட்டி பாட்டி பாட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி பிறப்பான்னு சொன்ன, இப்போ இவர மாதிரி பிறப்பான்னு சொல்ற. அப்ப என் குழந்தை யார் மாதிரி தான் பிறப்பான்? ஐயோ கிரிஷ், சான்ஸே இல்ல. அதுவும் நீ என்ன லவ் பண்றேன்னு வேற சொல்லிட்டல, அது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரிதான். அதெல்லாம் சரி, ஆனா நெருப்பு அங்க ஒழுங்கா எரியுதா? நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. தேவுக்குள்ள நெருப்பு இப்பதான் லைட்டா எரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் எடுத்த செல்ஃபிஸ்லாம் பார்த்த உடனே செம்மையா திட்டினா. திட்டினா லவ் பண்றான்னு அர்த்தமா? ஏய், என்ன சொல்ல வர நீ? இன்னும் கூட அவனுக்கு உன் மேல லவ் வரலன்னு சொல்றேன். திட்டுறதுக்கு பேரு அக்கறை, லவ் இல்லைன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஏய் கிரிஷ், என்ன பயமுடுத்தாத. அவன் என்ன லவ் பண்ணணும் தானே நான் இவ்வளவும் செஞ்சேன். என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். பப்புக்கு போயாச்சு, செல்ஃபி எடுத்தாச்சு, குரூப்லயும் போட்டாச்சு. ஏன் நீ என்ன லவ் பண்ற கூட சொல்லியாச்சு. இதுக்கு மேல அவனுக்கு லவ் வரதுக்கு நான் என்னதான் செய்யணும்? நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். என்னது? இல்ல, லவ்வுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு சொல்ல வந்தேன். அதான் நானும் கேக்குறேன், இதுக்கு மேல என்னதான் பண்றது? ஏய் கம் ஆன் ஆண்டி, cheer up. நிதானமா யோசிக்கிற மனசால தான் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். நிதானமா யோசி. யூனோ, இதுல உன் தப்பு இருக்கு. நீ கல்லு மாதிரி ஒரு பையனை செலக்ட் பண்ணியிருக்க. அவனை மெதுவா உரி வச்சுதான் செதுக்கணும். அவனுக்கு இந்த பொறாமை, பொசிட்டிவ்னஸ்லாம் கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி மெதுவாக தான் வரும். ஆனால் ஜாப்பனீஸ் புல்லட் ட்ரெயின் மாதிரி அவனுக்கு பொறாமை உடனே வரணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. டேய் நந்தினி, என்ன நீ இன்னும் பட்டிக்காடு மாதிரியா இருக்க? I'll tell you something. நார்மலாவே ஒரு ஆம்பளைக்கு அவ லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்தரோட நெருக்கமா பழகிறது சுத்தமா பிடிக்காது. You must have to do something different. டிஃபரெண்டா? Come on யார், உனக்கு எல்லாமே சொல்லியா புரிய வைக்கணும்? உனக்கா புரிய வேண்டாம். கையை எடு கிரிஷ். டேய் நாண்டி, நெருக்கங்கிறது நடிச்சா வராது, நிஜமாவே நெருக்கமா இருந்தாதான் வரும். டோன்ட் டேக் இட் டு தி ஹார்ட். இந்த வயசுல இதெல்லாம் சகஜம் தானே? என்ன? கையை எடு கிரிஷ். What do you think of yourself? ஏய் நந்தினி, கூல் டவுன். இட்ஸ் ஜஸ்ட் a casual touch. இதுக்கெல்லாம் போய் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு கிரிஷ். கேஷுவலா பேசு, பழகு. ஆனா கேஷுவலா டச் பண்ணி பேசுற வேலை எல்லாம் வேணாம். ஓ மை காட் நாண்டி, நான் உன்னை எவ்வளோ ஃபார்வர்டாக கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ இன்னும் 90s மைண்ட் செட்டில் இருக்கிய. உலகம் மாறிடுச்சு நாண்டி. இதெல்லாம் ஊர் உலகத்தில் நடக்காதா என்ன? லவ் வேற, க்ரஷ் வேற. உனக்கு ரித்திக் ரோஷனை பிடிக்கும், எனக்கு கரீனா கபூரை பிடிக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் திங். ரொம்ப பிடிச்சவங்க கூட நெருக்கமாக பழகிறது தப்பு இல்லை நந்தினி. கம் ஆன் யா, டேக் இட் ஈஸி. ஓகே? ஏய், தொடர வேலை வச்சுக்கிட்ட மரியாதை கெட்டுரும். நாண்டி, இவ்ளோ சொல்லிட்டு இருக்க, அறிவில்ல உனக்கு? என்ன மாதிரி பொண்ணு நினைச்சிட்டு இருக்க? நீ கூப்பிட்டோனே பப்புக்கு வந்த, நீ சொன்னதெல்லாம் செஞ்சது இது எல்லாமே தேவ் என்ன விரும்பணுன்றதுக்காக. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல, புரியுதா? ஏய் நாண்டி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஷட் அப். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். இல்ல நாண்டி, ஏய் ஏய் நாண்டி, நில்லு நாண்டி, சொல்றது கேளு. I didn't mean it. சும்மா தொட்டதுக்கே இவ்வளோ சீன் போடுறியா நீ? எங்க போயிட போற நீ? எங்க போனாலும் என் கிட்ட தான் வரணும். இருடி, உன்னை ஸ்கெட்ச போட்டு தூக்குறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க இந்த சந்தியா எங்கெங்க போய் தொலைஞ்சா? எனக்கு நைட்டு சாப்பிடலன்னா தூக்கம் வேற வராதே. ஏய், அவன் 1000 பிரச்சனையில இருக்கா. உனக்கு பசிதான் முக்கியமா? அமைதியா இருக்க மாட்டியா நீ? ஏய் மாயா, எனக்கு மட்டும்தான் இந்த வீட்ல பசிக்குமா? உங்க யாருக்கும் பசிக்காதா? சோகமா இருந்தா பசி தீந்துருமாடி? முறைக்காதடி. போன சந்தியா வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? பசி வேற வயித்து கில்லுது. இந்த வீட்ல ஒரு டீயும் இல்ல, காப்பியும் இல்ல. என்னங்க
பேசாம டீ கடைக்கு போய் பண்ணு கிண்ணு ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? என்கிட்ட 50 ரூபாய் இருக்கு, தரவாங்க. உன்னை அப்படியே கொன்னுடுவாமா. வந்துட்டேன். ஐ. சாரிக்கா, நல்ல கடையை தேடி கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு. ஐயோ சாரி எல்லாம் கேக்குற அளவுக்கு இப்ப பொறுமை இல்ல. கொடு கொடு, வாடி சாப்பிடலாம். சந்தியா, இதெல்லாம் எந்த ஹோட்டல் அடி வாங்கி வந்த? சரவண பவனா இல்ல வசந்த பவனா? இல்லக்கா, கையேந்தி பவன். கையேந்தி பவனா? அது எங்கடி இருக்கு? அக்கா, நீங்க பார்த்ததே இல்லையா? இந்த சேர் டேபிள்லாம் இல்லாம தட்டை கையில புடிச்சிட்டு சாப்பிடுவாங்களே, அதான்க்கா கையேந்தி பவன். ஏய், இந்த ரோட்டோரத்துல 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வாங்கி சாப்பிடுவாங்களே, அதுவா? அதேதான்க்கா. சூடா இருக்கும்போதே சாப்பிட்டுருங்க, அப்பதான் டேஸ்ட் தெரியாது. ஐயோ ஏங்க, டீ கடையில பண்ணு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கே எனக்கு கொன்னுடுவேன்னு சொன்னீங்க. இப்போ இதையா சாப்பிட போறீங்க? என் பொண்ணு என்ன சாப்பிட்றாளோ அதை நானும் சாப்பிடுவேன். பின்னிட்டீங்க கேக்கே. ஒரு பொண்ணுக்காக அப்பாவே விட்டு கொடுக்கறாருன்னா அப்பாவுக்காக ஒரு பொண்ணு விட்டு கொடுக்க மாட்டாளா என்ன? அப்படிதானே மாயா? என் டாடிக்காக நான் இத சாப்பிடுறேன். சூப்பர் மாயா, சாப்பிடு. அக்கா சாப்பிடுங்கக்கா. என்ன மாயா பாத்துட்டு இருக்க? சாப்பிடு. ஐயோ என்னடி இது, காஞ்சனா முடி மாதிரி வந்துகிட்டே இருக்கு. மாயா, அது தெரியாம விழுந்திருக்கும். காமி, தூக்கி போட்டுடலாம். இப்ப சாப்பிடு. ஐயோ, என் பொண்ணு சாம்பார்ல காரம் அதிகமா இருந்தாலே சாப்பிட மாட்டா. முடி விழுந்த இட்லி வேற சாப்பிட சொல்றாளே, என் பொண்ணு நிலைமை இப்படி ஆகுமா? என்னங்க மாயா, அது பிடிக்கலன்னா வச்சிரு. இந்த சப்பாத்திய சாப்பிடு. ஏய், என்னடி இது, எலுமிச்சை பழத்துல இருந்து ஜூஸ் பிழிற மாதிரி சப்பாத்தில இருந்து எண்ணெய பிழிற. டாடி, இத உங்களால சாப்பிட முடிஞ்சா நானும் சாப்பிடுறேன். இந்தாங்க. குடுமாயா. சந்தியா, இது என்ன இட்லியா இல்ல இரும்பு துண்டா? போதும் கேக்கே. 2 ரூபாய்க்கு இட்லியும் 1 ரூபாய்க்கு வடையும் வாங்கினா அப்படிதான் இருக்கும். கஷ்டத்துல உங்களுக்கு பந்தா கொண்டு குறைச்சல் இல்லையே. என் கையில இருக்கிற காசெல்லாம் ஜெயில இருக்கிற அறிவுக்கு செலவு பண்ணவே சரியா இருக்கு. உங்ககிட்ட இருந்தா கொடுங்க, நான் 5 ஸ்டார் ஹோட்டல்லே ஆர்டர் பண்றேன். டாடி, நம்ம நிலைமைய பாத்தீங்களா டாடி? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழறதுக்கு நம்ம செத்து போயிடலாம் டாடி. ப்ளீஸ் டாடி, எனக்கு ஒரு பாட்டில் விஷம் மட்டும் வாங்கி கொடுங்க. மாயா, நான் இப்படி வாழ்ந்ததே இல்ல, என்னால இப்படி வாழ முடியாது. ஏ மாயா, ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? கஷ்டம்னு வரும்போது நாம அதுக்கு ஏத்த மாதிரி தாண்டி அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். அப்படியா? அப்ப இந்தா சாப்பிடு, இப்பவே சாப்பிடு. சாப்பிடு. ஐயோ வேணாண்டி. முடி விழுந்ததுக்கு அவளை போய் சாப்பிட சொல்ற? அறிவில்ல உனக்கு? ஐயோ, நான் ஒன்னும் சாப்பிட சொல்லல, அறிவுரை தாங்க சொன்னேன். என் பொண்ணுக்கு கை கெட்டினது வாய் கெட்டாம போகுதே, என்ன பாவம் செஞ்சோமோ, எங்களுக்கு இப்படி சோத்துக்கே பஞ்சம் வந்துருச்சு. மாயா, டாடி, நம்ம எப்படி வாழ்ந்த குடும்பம், நம்மளால இப்படிலாம் வாழ முடியாது. பேசாம நம்ம 3 பேரும் சூசைட் பண்ணி செத்துடலாம். மாயா. ஷட் அப் மாயா, என்ன பேச்சு இது? ஏய், நீ எப்படி இப்படி எல்லாம் மாறின? ஜெயிக்கிறவெல்லாம் அகல பாதாளத்துக்கு போயிட்டு தாண்டி வருவான். மாயா, வலியும் கஷ்டமும் வரத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சாதான் எதிரிங்களை அழிக்க முடியும். நான் பெத்த பொண்ணுக்கு என்னால ஒரு நல்ல சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியல. செத்துடலான்னு எனக்கு தோணாதா? என்ன மாயா? ஏய், மாயாவே இங்க பட்னியா இருக்கா? நீ கழுத்துலயும் காதலையும் நகை போட்டு மின்னிட்டு இருக்க. முதல்ல அந்த நகையெல்லாம் கலட்டு. ஐயோ, நகைய வித்து நாஷ்டம் வாங்கிட்டு போறீங்களா? நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. என் பொண்ணை விட எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. எல்லாத்தையும் கலட்டு. அக்கா, கழட்டி கொடுங்கக்கா. சரவண பவன்ல சாப்பாடு கேட்டீங்கல்ல,
இத வச்சு ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தே சாப்பாடு வாங்கிட்டு வரலாம். அத கழட்டி கொடுங்கக்கா. ஐயோ டாடி சொல்றாருல, கழட்டு. கலட்டு. ஏங்க என் செயின் கம்மல்லாம் கழட்டினா மூஞ்சி அசிங்கமா இருக்குங்க. வளையல் வேணா கழட்டி தரேங்க. கலட்டு. கழட்டுன்றல. என்ன பாக்குற? இப்ப நம்ம வயித்துக்கே சோறு இல்ல, உனக்கு வலையில ஒரு கேடா குடாங்க. டாடி, இத எடுத்துட்டு போங்க. இந்த வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி போடுங்க. தோ, இவளுக்கும் நம்ம எவ்வளவு பெரிய குடும்பம்னு தெரியாது. அவளுக்கும் சேர்த்து நாம சாப்பாடு போடுவோம். போங்க டாடி. நம்மள விட்டு பணம் சொத்து எல்லாம் போனாலும் கௌரவம் போக கூடாது. போங்க டாடி. கடைசியில இந்த கல்லுலயே தின்ன வச்சுட்டீங்களே. புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானோ? பட்னியில உயிர் போகும்போது கூட மாயா ஸ்டேட்டஸை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே. ரிச் கேர்ள் தான். ஏய் மாயா, நைட்டும் சாப்பிடல இப்போ சாப்பிடலன்னா எப்படி? கொஞ்சமாச்சும் ஏதாவது வயித்துக்கு போடணும்டி. எனக்கு தேவையில்லைன்னு சொல்றல, அமைதியா இருக்க மாட்டியா நீ? அங்கிளுக்கு என்னாச்சு? நானே டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு இப்ப சாப்பிடுறதுதான் ரொம்ப முக்கியமா? சந்தியா, நீ கவலைப்படாத. அறிவு அங்கிளுக்கும் ஒண்ணும் ஆகாது. அவர் கண்டிப்பா வந்துருவாரு. இங்கதான் நிறுத்துப்பா. தோ டாடியே வந்துட்டாரு. என்னாச்சு டாடி? சொல்லுங்க கேக்கி, அறிவை வெளியில எடுத்துட்டீங்களா? என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? அறிவை வெளியில எடுக்க முடியல. அறிவை எடுக்க முடியலையா? ஏன்? அது வந்து சொல்லுங்க கேக்கி, அறிவுக்கு என்ன ஆச்சு? அறிவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. அறிவு இப்போ ஸ்டேஷன்ல இல்ல, புழல் ஜெயில இருக்கா. என்ன? புழல் ஜெயிலையா? ஸ்டேஷன்ல தானே வச்சிருந்தாங்க. நம்ம வக்கீல் கொஞ்சம் சொதப்பிட்டா, அதான். அப்படியே இருந்தாலும் கேஸ் இல்லாம வெளியே அனுப்பிட்டா போலீஸ்க்கு பணம் தரோன்னு சொல்லியிருந்தோமே. அதெல்லாம் எதுவும் வேலைக்காகாது மாயா. ஏங்க போன்ல பேசும்போது அந்த எஸ்ஐ எல்லாத்துக்கும் சரி சரின்னு தானே சொன்னான். இப்ப ஏங்க இப்படி திடீர்னு பெல்ட்டி அடிச்சிட்டான்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நானும் அவனை வெளியில எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவனை 15 நாளைக்கு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க கேக்கி? அப்ப என் அறிவு? இன்னும் 15 நாள் கழிச்சுதான் அறிவை நம்ம பெயில் எடுக்க முடியும். அதனால இப்போதைக்கு நாம எதுவும் பண்ண முடியாது. அப்போ என் புருஷன் 15 நாள் ஜெயில கஷ்டப்படணும். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்க சொகுசா இருப்பீங்களா? சந்தியா, வாயை மூடு. அவர் எனக்கு சித்தப்பா, என் அப்பாக்கு சொந்த தம்பி. உன்னை விட அதிக வலி எங்களுக்கு தான் இருக்கு. கொண்டதையும் பேசாத. வலின்னு வாய் தான் சொல்லுது, செயல்ல காணமே. இதுவே உங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருந்தாருன்னா நீ அமைதியா இருந்திருப்பியா? இல்ல அறிவுதான் சும்மா இருந்திருப்பாரா? இங்க பாரு சந்தியா, உனக்கு உன் புருஷன் எவ்வளவு முக்கியமோ எனக்கு என் தம்பி அவ்வளவு முக்கியம். நான் அவனை நிச்சயமா வெளியில கொண்டு வருவேன். அப்படியே கொண்டு வந்துட்டாலும் ஸ்டேஷன்ல இருந்தவரையே வெளியில கொண்டு வர முடியல. இப்ப ஜெயிலுக்கு போனவரை வெளியில கொண்டு வந்துருவீங்களா? உங்க குடும்பத்து மேல விழுந்த மொத்த பழியை ஏத்துக்கிட்டு அவர் உள்ள போயிட்டாரு. இப்ப நான் யாரும் இல்லாத அனாதையா நிக்கிறேன். அழாதடி சந்தியா, நீ அழுதாவே பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அறிவு அங்கிள வெளியே எடுத்துட்டு வர வேற ஏதாவது வழி இருக்கா டாடி? நீ நினைச்ச உங்க சித்தப்பாவை வெளியில எடுத்துட்டு வர முடியும். சந்தியா, நீ என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றேன் கேக்கே. அக்கா, நம்ம மாயாவோட குழந்தைக்கு சந்தோஷ் தானே காரணம். என்ன சமையல் தெரியாத மாதிரி கேக்குற? இவ இந்த நிலைமைக்கு ஆளாவதுக்கு காரணமே அவன் தானே. மா, வாயை மூடு. சந்தோஷ் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த குழந்தைய நானே அவன் கிட்ட இருந்து விரும்பி ஏத்துக்கிட்டது. அவன் எதுவும் காரணம் இல்ல. நீயா விரும்பி ஏத்துக்கிட்டியோ இல்ல அவனா கொடுத்தானோ, அதெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி செல்லாது மாயா.
உன் வயித்துல அவன் குழந்தைய கொடுத்துட்டான். இப்போ உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டான். ஆக மொத்தத்துல உன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? என் சந்தோஷ் நல்லவன். அந்த நல்லவன் தான் உன் சித்தப்பாவை தூக்கி ஜெயில போட்டிருக்கான். அந்த நல்லவன் தான் உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்கான். ஓ நல்லவன் தான் உன் குழந்தைக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்கான். சந்தியா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? உங்க பொண்ண கர்ப்பமாக்கி நம்ப வச்சு ஏமாத்திட்டான்னு அவன் மேல ஒரு கேஸ போட்டு ஜெயில தூக்கி போடுங்க. கேக்கி, பொண்ணுங்களை ஏமாத்துறது என்ன சாதாரண கேஸா? எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. முடியாது முடியாது முடியாது, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. ஏ மாயா, சந்தியா சொல்றதும் தப்பில்லடி. அவ சரியா தான் சொல்றா. சந்தோஷ் மேல கேஸ் போட்டாதான் அவன் அடங்குவான். இன்னும் உன் காதல் உன் கண்ணை மறைச்சிட்டு தாண்டி இருக்கு. நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன இன்னும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க. நான் அப்படிதான் பேசுவேன். சந்தோஷ் தான் என் உயிர். என்ன மாயா பைத்தியக்காரத்தனமா பேசுற? நீ இரு சந்தியா, மாயா கிட்ட நான் பேசுறேன். டாடி, நீங்களே பேசினாலும் இதுதான் முடிவு. சந்தோஷ் மேல கேஸ் போட்டு போலீஸ் கோர்ட்டுன்னு இழுக்க சொல்றீங்க. அதெல்லாம் என்னால முடியாது. நான் சந்தோஷ் மேல சின்ன துரும்பு படுறது கூட விட மாட்டேன். மாயா, சந்தோஷ இதை பண்ணிருவோம் அதை பண்ணிருவோம்னு சொல்லி நாம மிரட்டி இருக்கோமே தவிர அவனை இது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணிருக்கோமா? சொல்லு, என்னால சந்தோஷ்க்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கா? இல்ல இல்ல. அப்ப என் பேச்ச கேளு. சந்தியா சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான் மாயா. சந்தோஷ் மேல கேஸ் போட்டாதான் நாம சேஃபா இருக்க முடியும். என்னது? நாம சேஃபா இருக்கிறதுக்காக சந்தோஷ ஜெயிலுக்கு அனுப்புறதா? ச்சே, அந்த கொடுமையெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது டாடி. அப்போ உன் சித்தப்பா ஜெயில இருக்கிறத மட்டும் உன்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஏ மாயா, எப்படி இருந்தா நம்ம குடும்பம் இப்படி அநியாயத்துக்கு நான் அழிஞ்சு போயிருக்கேடி. அதுக்கு இப்படியே தான் பாத்துட்டு இருக்க போறியா? இத பாரு மாயா, சந்தோஷம் நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. ஒரு கேஸ் கொடுக்க போறோம். 2-3 நாள் ஜெயில இருப்பான், அவ்வளவுதான். அவன் வெளியவே வர முடியாதுங்கிற மாதிரி அவனை பயமுறுத்த போறோம், அவ்வளவுதான் மாயா. உன்னால இந்த மாதிரி வீட்லயே இருக்க முடியலையே, அவரால அந்த ஜெயில எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமாண்டி மாயா, நீ ஒருத்தி எடுக்கிற முடிவால நம்ம எல்லாரோட மானம் மரியாதை எல்லாம் திரும்ப கிடைச்சிரும்டி. இத்தனை நாள் நீ சந்தோஷ பத்தி மட்டும் தானே யோசிச்சுட்டு இருந்த. இப்போ உனக்காகவே வாழற. உன் குடும்பத்தை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருடி. மாயா, எங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையும் உன் கையில தான் இருக்கு. சந்தோஷ் உனக்கு திரும்ப கிடைக்கிறதும் கிடைக்காததும் இப்போ நீ எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. மாயா, சந்தோஷ் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அறிவு எனக்கு முக்கியம் மாயா. உன்னை கை எடுத்து கும்பிடுற. தயவு செஞ்சு சந்தோஷ் மேல ஒரு கேஸ் கொடுத்துரு மாயா. பாவுண்டி, அவ எப்படி கெஞ்சுறா பாரு. இப்ப அவ வாழ்க்கை எங்க வாழ்க்கை எல்லாமே உன் கையில தாண்டி இருக்கு.